அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இண்டிகோ விமானங்கள் தொடர்ந்து ரத்து செய்யப்படுவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த சில நாட்களாக இண்டிகோ விமானங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு பெரும் சர்ச்சை எழுந்த நிலையில் பயணிகள் கடுமையாக அவதிக்கு ஆளாகினர். இந்நிலையில் தற்போது இந்த வழக்கை விசாரிக்க தலைமை நீதிபதி சூரியகாந்திடம் வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்துள்ளார். பயணிகள் அவதிக்குள்ளாகி வருவதால் விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இண்டிகோ விமானங்கள் தொடர்ந்து ரத்து செய்யப்படுவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்த விரிவான தகவல். சமீப நாட்களாகவே நாடு முழுவதும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்படுவது, காலதாமதமாக இயக்கப்படுவது உள்ளிட்ட விவகாரங்களால் பயணிகள் பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இயல்பு நிலை திரும்புவதற்கு இன்னும் ஓரிரு நாட்கள் ஆகக்கூடும் என இண்டிகோ நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையிலே வழக்கறிஞர் ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் இண்டிகோ நிறுவன செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்து மனு என்பதை தாக்கல் செய்திருக்கிறார். மிக முக்கியமாக மனுதாரர் தரப்பிலிருந்து இண்டிகோ நிறுவனத்துல பல்வேறு காலி பணியிடங்கள் இருப்பதால் மட்டுமே இது போன்ற சூழல்களை பயணிகள் எதிர்கொள்வதாகவும், ஒரு மோசமான சூழல் என்பதை விமான நிலையங்களில் இண்டிகோ நிறுவனத்தால் பயணிகள் எதிர்கொள்வதாக உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வுல இன்று முறையீடு செய்யப்பட்டது. அதே நேரத்துல இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். மிக முக்கியமாக தொடர்ந்து விமானங்கள் ரத்து செய்யப்படுகின்றன, பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி தவிக்கின்றனர். எனவே உச்சநீதிமன்றம் தலையிட்டு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், இது தொடர்பாக ஒரு மனு என்பதை தாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம் என்றும் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வுல முறையீடு என்பது செய்யப்பட்டது. இந்த முறையீட்டு தொடர்பாக உடனடியான விசாரணைக்கு, அதாவது அவசர வழக்காக இந்த வழக்கை நாங்கள் இப்போதைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் வழக்கமான முறைப்படி இந்த வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்படும். ஏற்கனவே இண்டிகோ விவகாரத்துல மத்திய அரசு போதிய நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது என்பதை தாங்கள் கவனத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த நடவடிக்கை தொடரும் என்பதை தாங்கள் கவனத்திற்கு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த மனு என்பதை அவசர வழக்காக நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம். வழக்கமான விசாரணைக்காக இந்த மனுவை நாங்கள் பட்டியலிடுகிறோம் என தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஒரு பக்கம் உச்சநீதிமன்றத்துல இந்த மனு தொடர்பாக முறையீடு, மற்றொரு பக்கம் இதே போன்ற ஒரு மனு டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனு மீதும் இன்றைய தினம் டெல்லி உயர்நீதிமன்றத்துல முறையீடு செய்யப்பட்டதன் பேரில் வரக்கூடிய புதன்கிழமை அன்று, அதாவது நாளை மறுநாள் இண்டிகோ விவகாரம் தொடர்பான வழக்கை அவசர வழக்காக எடுத்துக்கொள்வதற்கு டெல்லி உயர்நீதிமன்றமும் சம்மதம் தெரிவித்திருக்கிறது. இண்டிகோ விவகாரங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் மற்றும் டெல்லி உயர்நீதிமன்றங்கள்ல அடுத்தடுத்து மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில நீதிமன்றம் இந்த விவகாரங்கள்ல தலையிட்டு ஒரு உத்தரவை பிறப்பிக்கப்பட வேண்டும் எனவும் இந்த இரு மனுக்களிலுமே பிரதான கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.